தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த முறை இந்த வாரம் அகில உலகத்தின் தலைப்புச் செய்தி எது தெரியுமா? நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த டாரிஃப் அட்டை தான் அது. இங்கே பாருங்க, திரு ட்ரம்ப் அவர்கள் கையில் வைத்திருப்பார். அந்த டாரிஃப் அட்டை என்னவென்றால் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்று அழைக்கிறார். அதாவது அமெரிக்கா பொருள்களை உங்கள் நாட்டில் இறக்குமதி செய்ய நீங்கள் என்ன வரி விதிக்கிறீங்களோ, உங்கள் பொருளை அமெரிக்காவில் இறக்குமதி செய்ய நான் அதே வரியை விதிப்பேன் என்று சொல்லக்கூடியதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். நீங்கள் செய்வது போலவே நாங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ட்ரம்ப் அறிவித்தார், முதல்ல 26% நாங்கள் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டது. அதில் 27% என்று குறிப்பிட்டிருந்தது. இது இப்படி இருக்க இந்தியாவில் ஒரு அவசர மீட்டிங் ஒன்று பிரதமர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் விவாதிக்கப்பட்டது இதை எப்படி கையாள வேண்டும் என்று. பல நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, சீனா உள்பட இது நியாயமல்ல, இதை நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஆயுதங்களை கொண்டு நாடுகள் மோதிக்கொண்டிருக்கையில் ட்ரம்ப் அவர்கள் பொருளாதார ரீதியாக போர் தொடுத்திருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் ஷேர் மார்க்கெட்டும் வீழ்ச்சி அடைந்தது. ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. சில விஷயங்களில் அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் பெரும்பாலும் குண்டு வீச்சில் அமைதி ஒப்பந்தம் இல்லை. இரு நாடுகளும் பரஸ்பரமாக தாக்கிக் கொள்கின்றன. ரஷ்யாவில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க, ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தில் உள்ள ஒரு சிலரை தங்கள் கையில் வைத்துக்கொண்டு ரஷ்யாவில் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டினார்கள். அவர்களை நாங்கள் வளைத்து பிடித்து விட்டோம் என்று ரஷ்யா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பொறுத்தவரை நாங்கள் ஒருவரை கையும் களவுமாக பிடித்து விட்டும், அவர் வெடிகுண்டுகளும் வைத்திருந்தார், அவரை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை பாருங்கள் என்ற வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் உக்ரைன் கிஃப்ட் பாக்ஸ் என்ற தாக்குதலை பயன்படுத்தி வருவதாகவும் கூறுகின்றனர். அது என்ன கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரும், ரஷ்யாவின் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு கிஃப்ட் வரும், அட யாரோ நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பிரித்தா அதிலிருந்த வெடிகுண்டு வெடிக்கும், அவருடைய உயிரை பறிக்கும். இவ்வாறெல்லாம் உக்ரைன் எங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்தி வராங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கம் சொல்ல, உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, அப்பாவி பொதுமக்கள் மீது ரஷ்யா வெடிகுண்டு தாக்குதலை நடத்தி வருகிறது. தீவிர தாக்குதல் நடத்தும் காரணத்தினால் குடும்பங்கள் உக்ரைனில் உருக்குலைந்து கிடக்கின்றன என்று சொல்கிறார்கள். நாட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் பெருங்கடலில் இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து நம்மை யாராவது தாக்கினால் நாம் ஒன்றாக இணைந்து திருப்பி தாக்க வேண்டும் என்ற வகையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் நாட்டோ. அந்த நாட்டோவுடைய மீட்டிங் நடைபெற்றது. ஐரோப்பிய நாடுகள்லாம் பங்கேற்றன. இதில் என்ன அப்படின்னா, அமெரிக்கா என்ன பேச போகிறது என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, கூட்டுப்படை தான், ஆனால் நாங்கள் தானே அதிகமாக செலவு பண்ணுறோம், நீங்கள்லாம் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை கேள்வி கேட்டு வந்தது. இப்போ அமெரிக்கா விலகிடுமா என்று ஆச்சரியத்தோடு பார்த்து வந்தார்கள். ஆனால் அமெரிக்கா சொல்லிவிட்டது, இல்லை நாங்கள் நாட்டோவிலிருந்து விலகுவதாக இல்லை, ஆனால் நீங்களும் கொஞ்சம் மனசாட்சியோடு இப்போ ஏற்கனவே எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ 2 மடங்கு அதிகமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும், நாங்கள் இப்பொழுது நாட்டோவிலிருந்து விலகுவதாக இல்லை என்ற அறிவிப்பு அங்கே நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கிறது. காரணம் என்ன, ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். உக்ரைன் என்ன சொன்னாங்க, நாங்கள் நாட்டோவில் போய் இணைய போகிறோன்னு சொன்னாங்க, புதின் தாக்குதல் நடத்திவிட்டார். அதனால் நாட்டோ என்பது மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா வெளியேறிவிடுமா என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா வெளியேற மாட்டோம் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா செய்திகளை பார்த்து விடுவோம். பொலிவியாவின் பெனி நகரில் இந்த வாரம் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் கால்நடைகள் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகின. கிட்டத்தட்ட 2 லட்சம் கால்நடைகள் அபாயத்தில் இருப்பதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர். கடந்த புதனன்று வெள்ளத்தால் மொத்தம் 53 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் 5,52,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள துறைமுக பகுதியில் மிங்கில் திமிங்கலம் எனப்படும் குட்டி திமிங்கலம்
கடந்த சனிக்கிழமையன்று சுற்றித் திரிந்ததை மக்கள் ஆவலுடன் பார்த்து சென்றனர். 18 முதல் 20 அடி நீளம் கொண்ட இந்த மிங்கில் திமிங்கலம் எவ்வாறு இப்பகுதிக்கு வந்தது என தெரியவில்லை என்றும் மீன்கள் கூட்டத்தை கண்டு பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் பிலடெல்பியா உயிரியல் பூங்காவில் மிகவும் அரிய வகை உயிரினமாக கருதப்படும் மேற்கு சாண்டா குரூஸ் கலபகோஸ் ஆமையானது 4 குஞ்சுகளை பொரித்ததாக இந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. இந்த குஞ்சுகளின் தாய் இந்த உயிரியல் பூங்காவிற்கு வந்து 93 ஆண்டுகளாகும் நிலையில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஆண்டு விழாவில் அவை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் டெனசி மாகாணத்தில் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடந்த வியாழனன்று ஸ்பிரிங் ஹில் பகுதியில் மேகங்கள் திரண்டு சென்ற காட்சி மேக படையெடுப்பை போல் மிரள வைத்தது. அதன் டைம் லாப்ஸ் வீடியோவை இப்போது பார்க்கலாம். பிரிட்டனில் உள்ள பூல் நகரில் காட்டுத்தீ கடந்த வியாழனன்று கட்டுக்கடங்காமல் பரவியது. 120 ஏக்கர் பரப்பிலான வனங்கள் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இத்தீ விபத்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் கடந்த வெள்ளியன்று ஹிஸ்புல்லாவுக்கு ட்ரோன்களை கடத்தி அனுப்பியதாக குற்றம் சாட்டி 3 கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு ஜூலையில் 4 கைது செய்யப்பட்டிருந்தனர். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பல கிலோகிராம் எடையுள்ள வெடிபொருட்களை தாங்கிச் செல்லும் வகையிலான இந்த ட்ரோன்கள் கடத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் பெரும் இன அழிப்பில் இருந்து உயிர் தப்பிய மார்கோட் ஃப்ரைலாண்டருக்கு கடந்த வெள்ளியன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜெர்மனியில் அவருக்கு வெஸ்ட் பாலியன் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. 103 வயதான மார்கோட் ஃப்ரைலாண்டர் கிறிஸ்தவ ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், யூத ரத்தம் என்றெல்லாம் இல்லை, மனித ரத்தம் மட்டுமே உள்ளது, நாம் அனைவரும் ஒன்றுதான், மனிதர்களாக இருங்கள் என்று உருக்கமாக உரையாற்றினார். லண்டனில் வெஜிடபிள் ஆர்கெஸ்ட்ரா உற்சாகமாக நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் காய்கறிகளில் பிரத்யேகமாக இசைக்கருவிகளை தயாரித்து அதன் மூலம் இசை நிகழ்ச்சி நடத்துவர். இதில் கலந்து கொண்ட பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் கேரட்டால் ஆன புல்லாங்குழல் போன்ற கருவியை வைத்து இசைத்து மகிழ்ந்தார். பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தாய்லாந்தில் நடைபெற்றிருந்தது. இது என்ன மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிம்ஸ்டெக் என்றால் பே ஆஃப் பெங்கால், அதாவது அந்த வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள 7 நாடுகளின் கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக். அதாவது எப்படி அண்டை வீட்டுக்காரங்கள்லாம் சந்திச்சுப்போம், அந்த மாதிரி அண்டை நாட்டு தலைவர்கள்லாம் சந்திக்கும் ஒரு இடம்தான் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. இம்முறை தாய்லாந்தில் நடைபெற்றது. பிரதமர் மோடி அவர்கள் முதலில் தாய்லாந்து சென்றிருந்தார். அங்கே அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு இலங்கை வந்திருந்தார். இலங்கையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீனவர்களின் பிரச்சனையும் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதிபரிடம் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்தியா திரும்பினார். இந்த பிம்ஸ்டெக்கில் சர்ச்சைக்குரிய தலைவர் யார் என்று கேட்டீர்களாயின், மியான்மர் நாட்டின் தலைவர். மியான்மரை முன்பு பர்மா என்று அழைப்போம். நமக்கு தெரியும், பூகம்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மியான்மரும் தாய்லாந்தும். சர்ச்சை அதற்காக அல்ல, சர்ச்சை ஏனென்றால் மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி ஏற்கனவே நடைபெற்று வந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அமல்படுத்தப்பட்டதிலிருந்தே அந்த நாட்டு தலைவர் பெரிதாக வெளிநாடு எதுவும் செல்வது கிடையாது. ஆனால் இம்முறை பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மியான்மரிலிருந்து தாய்லாந்து வந்திருந்தது அனைவரையும் வியக்க வைத்தது. அந்தமானில் நார்த் சென்டினல் என்ற ஒரு தீவு இருக்கிறது. அதன் உள்ளே நுழைய முயன்ற 24 வயது அமெரிக்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீனவர் ஒருவர் பார்த்துவிட்டு சொல்லியிருக்கிறார், கைது செய்து விட்டார்கள். இந்திய சட்டம்
அவரை கைது செய்ய சொல்கிறது. காரணம் என்ன, ஏன் அங்கே அனுமதி இல்லை என்று விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நார்த் சென்டினல் என்ற பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். வெளியிருந்து வரக்கூடிய மனிதர்களை அவர்கள் அதிகம் சந்தித்தது கிடையாது. 8 வருஷம் முன்னாடி ஒருவர் அங்கே நுழைந்து விட்டார், அவரை கொன்று விட்டார்கள். எனவே அபாயம் அங்கே அதிகமாக இருக்கிறது. வெளி மனிதர்கள் உள்ளே போனால் ஒன்று அவர்கள் கொலை செய்யப்படலாம் அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். இரண்டாவது நோய் தொற்று, வெளியிலிருந்து போகக்கூடியவர்கள் இப்போ நமக்கு அதாவது காய்ச்சல் மற்ற வியாதிகள்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு அப்படி கிடையாது. சின்ன காய்ச்சல் மனிதர்களிடமிருந்து அவர்களுக்கு பரவனாலும் மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் வெளி உலக தொடர்பு இல்லாத அந்த பழங்குடி மக்களை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்ற காரணத்தினால் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அங்கே நுழைய முயன்றால் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில புகைப்படங்கள் பல வருடங்களுக்கு முன்பு வெளியாகி இருக்கிறது. அது ஒரு ஹெலிகாப்டர் போது அந்த ஹெலிகாப்டர் நோக்கி வில் அம்பை வைத்து அவர்கள் குறிப்பார்ப்பது போல் அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. அமேசான் காடுகளிலையும் இது போன்ற பல பழங்குடியினர் வெளி உலக தொடர்பு இல்லாமல் வசித்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ICC என்று அழைப்பார்கள், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இப்போ பரபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐரோப்பா கண்டத்தில் ஹங்கரி என்ற ஒரு நாடு இருக்கிறது. அங்கே நெத்தன்யாஹு சென்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு கைது வாரண்ட் இருக்கும் காரணத்தினால் அங்கே அவர் கைது செய்யப்படுவாரா என்று பேசப்பட்டது. ஆனால் அவருக்கு அங்கே சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதலாக ஹங்கரி நாட்டு தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நெருக்கமான நண்பர். அவர் என்ன சொல்லிட்டார், பெஞ்சமினுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ நானே அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உறுப்பு நாட்டிலிருந்து நான் விலகுகிறேன், நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு ஐரோப்பிய நாடு சொல்வது இதுவே முதல் முறை. நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லி வெளியேறுவது இதுவே முதல் முறை. மொத்தம் 125 உறுப்பு நாடுகள் இருக்காங்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில். அதில் ஒருவர் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். சரி, இஸ்ரேல் உறுப்பினரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, வடகொரியாலாம் உறுப்பினர் கிடையாதோ இஸ்ரேலும் உறுப்பினர் கிடையாது. அப்போ எப்படி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க ICC என்று கேட்டீர்களாகில், பாலஸ்தீனியர்கள் அதில் உறுப்பினராக இருக்கும் காரணத்தினால் அந்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கும் காட்சி காசாவிலிருந்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. கடுமையான உணவு தட்டுப்பாடு அங்கே ஏற்பட்டுள்ளது. காரணம் என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்று இஸ்ரேல் தடுத்து வருகிறது, தாக்குதலும் நடத்தி வருகிறது. உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் 1200 பேர் உயிரிழந்திருக்காங்க. காசா பகுதியில் 51,000த்திற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் அங்கே தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெபனான் நாட்டிலையும் சிரியா நாட்டிலையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்கா ஏமன் நாட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏமனும் ரெட்சி என்ற செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் காரணத்தினால் இஸ்ரேலை சுற்றி இருக்கும் பகுதி முழுமையான போர்க்கள பூமியாக காட்சியளிக்கிறது. பல குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது. அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் கொல்லப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். பணைய கைதிகளை பொறுத்தவரை ஹமாஸ் வசம் இருக்கும் பணைய கைதிகளை இன்னும் இஸ்ரேல் மீட்க முடியவில்லை. 2ஆம் கட்ட அமைதி ஒப்பந்தம் அமல்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் கோரிக்கை விடுக்கிறது. முதல் கட்ட அமைதி ஒப்பந்தத்தையே நீட்டிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் சமரசம் ஏற்படாத காரணத்தினால் இஸ்ரேல் தொடர் தீவிர தாக்குதலை காசாவில் நடத்தி வருகிறது. மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் 7.7 பதிவானது ரிக்டர் ஸ்கேலில். இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய்லாந்து நாட்டிலையும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது. 3000க்கு மேலே தாண்டி உயிரிழப்பு போய் கொண்டிருப்பது நமக்கு தெரியும். இன்னும் சவால்கள் என்ன அப்படின்னா, இடிபாடுகளுக்குள் நசுங்கி இருக்கும் பல உடல்களை மீட்டெடுத்து வரும் காரணத்தினால் அந்த இடிபாடுகளை கிளியர் பண்ணி பல உடல்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. மியான்மர் நாட்டில் ஏற்கனவே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவங்க கிட்ட லேட்டஸ்ட் எந்திரங்கள் கூட கிடையாது அந்த இடிபாடுகளை நீக்கி அங்கிருந்து மக்களை மீட்டெடுக்க. ஆனால் உள்நாட்டு போரில்
மும்முரம் காட்டி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் நாட்டிற்கு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். அது என்ன எச்சரிக்கை அப்படின்னா, நீங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் குண்டு வீசுவோம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2 மாதம்தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். ரஷ்யா இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்று ஈரானே முடிவு செய்யும், மற்ற நாடுகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஒருவேளை ட்ரம்ப் கூறியது போல் 2 மாதத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக போர்க்களத்தில் குதிக்குமா அல்லது மறைமுகமாக ஆயுதம் சப்ளை செய்யுமா? இது போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே உலகத்தில் 2 போர்க்களங்கள் பயங்கரமாக இருக்கு, உயிர் சேதங்கள் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் 3வது ஒரு போர் செய்வோம் என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பதை ஆச்சரியமாக பார்த்து வருகின்றனர் உலக நாடுகளின் தலைவர்கள். ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய செய்திகளை பார்த்து விடுவோம். தென்கொரிய அதிபர் பதவியில் இருந்து யூன் சுக் யோலை நீக்கி அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் கடந்த வெள்ளியன்று உத்தரவிட்ட நிலையில் அந்நாட்டு மக்கள் கொண்டாடினர். யூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இதன் மூலம் அவர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக நீதிமன்றம் கண்டித்துள்ளது. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தைவானை சுற்றி கடந்த புதனன்று சீனா ராணுவ பயிற்சியை 2வது முறையாக நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீன ராணுவம், கடற்படை மற்றும் வான்படை வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். போர் விமானங்கள், கப்பல்கள் தைவானை சுற்றி வருவதை பார்க்க முடிந்தது. தைவான் கடும் கண்டனங்களையும் பதிவு செய்தது. கடந்த செவ்வாயன்று மலேசியாவின் புச்சாங் பகுதியில் உள்ள பெட்ரோனஸ் எரிவாயு பைப்லைன் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத போதும் கிட்டத்தட்ட 145 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஜப்பானின் டோக்கியோ நகரில் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குவதை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெகுரோ ஆற்றங்கரையோரம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 800 செர்ரி மரங்களில் கொத்து கொத்தாக மலர்கள் பூத்து கிடந்தன. அதை ஆர்வமுடன் மக்கள் கண்டுகளித்தனர். ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டன் கடந்த 5ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பால்மர்ஸ்டனின் கால்பந்து கிளப் மைதானத்தில் கால்பந்து விளையாடினார். அப்போது பந்து எதிர்பாராத விதமாக கேமரா ஆபரேட்டர் கெய்த் நாதீரின் தலையை தாக்கியது. இதில் அவருக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. உடனடியாக பீட்டர் டட்டன் மன்னிப்பு கோரி பீர் வாங்கி தந்து சமாதானப்படுத்தினார். மே 3ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகா செய்திகளை பார்த்து விடுவோம். லிபியாவின் மிஸ்ராடா நகரில் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அந்நாட்டு மக்கள் கடந்த வெள்ளியன்று மிகப்பெரிய பேரணியை நடத்தினர். வடக்கு காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம் கூடுதல் பகுதிகளை கைப்பற்றியதாக அறிவித்த நிலையில் கொதித்தெழுந்த லிபிய மக்கள் காசா மக்களுக்காக குரல் கொடுத்து போராடினர். பூமியின் துருவ பகுதிகளுக்கு மேலே உள்ள விண்வெளி பகுதியில் 4 நாட்கள் பயணித்த தனியார் விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக கடந்த வெள்ளியன்று எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் மூலம் பூமி திரும்பினர். கடந்த திங்களன்று அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து சுன் வாங் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு விண்வெளி பயணம் புறப்பட்டது. இவர்கள் பூமியை சுற்றி ஒரு துருவத்தில் இருந்து மற்றொரு துருவத்திற்கு வட்ட சுற்றுப்பாதையில் பயணித்தனர். இதற்கு முன்பு எந்த மனிதர்களும் பறக்காத ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் அவர்கள் பயணம் மேற்கொண்டனர்.
இந்த பயணத்தின் போது மிக நுண்ணிய ஈர்ப்பு விசையின் போது மனித உடல் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறது என்பது தொடர்பாக 22 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.